வட்டப்பாறையம்மன் யாரென்று தெரியுமா? பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியன் மதுரை மாநகரை ஆண்டு வந்தான். அச்சமயத்தில் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு தங்களுடைய பிழைப்பு தேடி வருகின்றனர். சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் கோவலன் கள்வன் என பழி சுமத்தப்பட்டு மரண தண்டனை பெறுகின்றான். கோவலன் இறந்த செய்தி அறிந்த கண்ணகி தலைவிரி கோலத்தோடு ஆக்ரோசத்தோடு அரசவைக்கு வந்து மன்னனிடம் நியாயம் கேட்கின்றாள். மன்னன் மறுக்கவே மன்னனையும் மதுரை மாநகரையும் கண்ணகி சபிக்கின்றாள். ஆக்ரோசத்தோடு மதுரையை எரித்துவிட்டு மதுரையை ஆட்சி செய்யும் அன்னை மீனாட்சியிடம் தனக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு நியாயம் கேட்க மீனாட்சி அம்மன் எங்கு இருக்கிறார் என்று தேடிக்கொண்டே திருவொற்றியூருக்கு வந்துவிட்டாள் கண்ணகி. அங்கு சிவபெருமானும் அம்பிகையும் தாயக்கட்டம் விளையாடி கொண்டு இருந்தார்கள். அப்போது கண்ணகி ஆவேசமாக அம்மனை நோக்கி நெருங்கி வருவதை சிவபெருமான் பார்த்தார். மதுரையை எரித்தது போல் காளியின் ரூபமான கண்ணகி நம் திருவொற்றியூரையும் எரித்து விடுவாளோ என்ற எண்ணத்தில் ஈசன் சட்டென்று விளையாடி கொண்டு இருக்கும் தாயக்கட்டையை கிணற்றில் கை நழுவி விடுவது போல் கிணற்றில் போட்டார். இதை கண்ட கண்ணகி ஏதோ அவசரத்தில் கிணற்றில் குதித்தாள். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று எண்ணிய தியாகராசர் அந்த கிணற்றை அருகில் இருந்த வட்டமான பாறையை எடுத்து மூடினார். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் திருவொற்றியூர் வந்த கண்ணகிக்கு வட்டப்பாறை அம்மன் என்ற பெயர் வந்தது.